பிறந்தாலும் சரி, பையன் பிறந்தாலும் சரி, பேர் விடுதலை புலி தான். அது அவர் தான் வைக்க சொல்லன்றிருக்கு. ஏன்னா ராமதாச மாவீரன் பிரபாகரன் வைக்க சொல்லி ஸ்டேஜ் விட்டு இறங்கிட்டார், வைக்க மாட்டேன்ட்டார். அது நிறைய பேர் தெரியாது. அவர் கேட்டால் அவர் பெரிய இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே பெரிய வீரன், பெரிய தைரியமான தலைவர் ராமதாஸுங்கிறாங்க. ராமதாஸ் விட கோலையான தலைவர் யாருமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அதெல்லாம் நாங்கள் நேரில் பார்த்தவங்க. ஒரு எம்எல்ஏவை உருவாக்கணும். அந்த எம்எல்ஏ அண்ணாதிமுக போகிறதுக்கு அந்தியர் தொகுதி கிருஷ்ணன் நாங்கள்லாம் சேர்ந்து உருவாக்கணும். அவரை தூங்கிட்டு போய் எம்எல்ஏ வான்னு கூட்டிகிட்டு போய் ஐயாட்ட பேசி தோட்டத்து வரைக்கும் போய் பேசி எல்லாம் பண்ணி கழுவி கொடுத்தோம். அவர் அண்ணாதிமுக ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டார். கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து பாமகரெலாம் சேர்ந்து மிரட்டி கொண்டு வந்து இது பண்ணோம். கடைசியில் அவர் ஐயா இவங்கெல்லாம் வேணும் மேலே வழி ஓடுறாங்கய்யா, என்னக்கிட்ட அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, அந்த பொறாமையில் வந்து உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி வீணாக பழி சுமத்துறாங்க, அப்படிலாம் இல்லைங்கன்னா. இப்போ நாங்களாம் போயிருந்தோம். எங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லுவார், ஒரு தலைவர் என்ன சொல்லுவார், அவர்கிட்ட ஒரு மாதிரி எம்எல்ஏட்ட கிருஷ்ணன் ஒரு மாதிரி பேசுனா எங்களை கூட தனியாக பார்த்துக்கங்க விட்றாதீங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கிருஷ்ணன் வச்சுக்கிட்டே 1000 கட்சிக்காரன் உருவாக்க முடியும், ஒரு எம்எல்ஏ உருவாக்குறது எவ்வளோ கஷ்டமையா, போய் கிருஷ்ணன் சொல்கிறத கேளுங்கன்னாரு. அப்போவே எனக்குலாம் வெறுத்து போச்சு. 1000 கட்சிக்காரன் தேவையில்லை, ஆனால் ஒரு எம்எல்ஏ ராமதாஸுக்கு வந்து என்னென்னா அவருக்கு பின்னாடி வந்துங்க அவர் கட்சியே அவர் பையனுக்காக நடத்துகிறாரு, சமுதாயத்துக்குள்ள இல்லை. அவர் பையனுக்கு ஏதோ ஒரு பதவி வேணும், மந்திரி வேணும். ஏங்க தமிழ்நாட்டு மக்களே பூரா ஒதுக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி ஆகாது, பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு ஆகாதுங்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் வேண்டாங்கிற கட்சி இவங்க எதுக்கு எல்லோரும் கூடி சேர்ந்துக்கிறாங்க? யாருக்காக எதுக்காக சேர்றாங்க? தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி வேண்டாங்கிறாங்க. ராமதாஸுக்கு பிஜேபி தேவைப்படுது, எடப்பாடிக்கு ஓபிக்கு பிஜேபி தேவைப்படுது. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் நம்ம உங்களுக்கு பிஜேபி போதுமா? தமிழ்நாட்டு மக்கள் வேண்டாங்கிற கட்சியை நீங்கள் கூட்டி சேர்றீங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மதிப்பளிக்கிறீங்க நீங்கள்? அவனுடைய உணர்வுக்கு அவனுடைய செயலுக்கு நீங்கள் என்ன மதிப்பளிக்கிறீங்க? ராமதாஸ் பற்றி கேள்வி கேட்குற, எடப்பாடி கேட்குற, ஓப்பன் நியூஸ். அப்போ அவரோட இது தாங்க முடியல, அளப்புறேன். நீங்களே எதுக்கு அப்படி பிஜேபி வச்சு சேர்ந்துட்டு போக வேண்டியதானே? பிஜேபி வச்சு சேர்ந்து போக வேண்டியதாங்க. எதுக்கு இந்த கட்சி? எடப்பாடி அந்த அம்மாவை சசிகலாவை யாருன்னு கேட்குறாரு, கால் விழும்போது யாருன்னு தெரியாது விழுந்த. ஐயோ ஐயோ, நாடு இப்படிமா நாசமாக போடு. அதுக்கு ஒரு கூட்டம் அலையுது கேருவோம். எல்லாம் நல்ல 4.5 வருஷம் நல்ல இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சிட்டாங்க. இன்னதான் இல்லை, தமிழ்நாட்டையே பூரா சுரண்டிக்கிட்டாங்க. அப்புறம் தக்க வைக்கிறதுக்கு அடுத்து சுரண்டுறதுக்கும் ஏற்பாடு. ஜனங்க திருந்துனா உண்டு, இல்லைன்னா தமிழ்நாட்டை அந்த 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 நம்ம ஆதிப்பாட்டன் சிவனோ முப்பாட்டன் முருகனோ நமது ஒருங்கிணைப்பாளரோ யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி, அவரை நம்பி ஓட்டு போட்டோம்னா இவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் இவராது கரெக்டாக செய்வார். கடைசி நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களா, அது உண்மைதான். இவரே விட்டால் சத்தியமாக வழி இல்லை. நாங்களாம் சாகிறதுக்குள்ளே பாதிச்சவங்களது ஆசை உண்மையிலேயே. ஏன்னா எனக்கு வந்து நான் இன்னொரு வருஷம் எனக்கு ஹார்ட் அட்டாக்குங்க. ஏற்கனவே பைபாஸு, நான் வந்து ஹார்ட் அட்டாக்கு பைபாஸ் பண்ணி ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கேன். எப்போ வேணாலும் செத்து போயிடுவேன். காசு பணம் அண்ணன் சொல்கிறாருல்ல, காசு பணத்தை சேர்த்து வங்கியில் வச்சுக்கிறதுனால மட்டுமே உன்ற எதிர்காலம் உன்னோட சந்தையில் நல்லா இருக்காது. இந்த பூமி தாயை வந்து இயற்கையை வந்து பாதுகாத்துட்டு போனீங்கன்னா தான். கிராமத்தில் தண்ணி இல்லைங்க, தவிச்சு வாய்க்கு தண்ணி குடி. எங்கள் கிராமத்தில் எங்கள் மோட்டர் போட்டு ஓட்டோம்னா அப்போல்லாம் வந்து தண்ணி கிராமத்து எங்கள் கிராமத்தில் தான் பிடிச்சிட்டு போவாங்க. நாங்களாம் வந்து எங்கள் காடு வயதே இல்லையோ எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க. குடிக்கிற தண்ணி பிடிச்சி முடிச்சுப்போம். தவிச்சு வாய்க்கு தண்ணி குடிக்கலைன்னா நடக்கிற தடத்துலேயுமே குடிக்கிற தண்ணியிலையும் பாகுபாடு ஆகக்கூடாது, ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பெரியவர் சொல்லியிருக்காங்க. குடிக்கிற தண்ணிக்கு வந்து இன்றைக்கி பாட்டல் அடைச்சி குடித்தா அந்த குடித்தா எனக்கு வெறும் வயசில் குடித்தா வாந்தி வந்துருங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் அந்த தண்ணியில் குடிக்கவே மாட்டேன். அந்த பாட்டல் தண்ணி குடித்து மினரல் வாட்டர் குடிச்சிக்கிறேன், எனக்கு வாந்தி ஒரு கொம்பிட்டு குடிக்க மாட்டோம். அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எதுவுமே அதை பயன்படுத்துகிறதே கிடையாது. தண்ணி கெட்டு போச்சு, காற்று கெட்டு போச்சு, நிலம் கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. எப்படி மனுஷன் வாழ்கிறது? இது இனிமேலே தப்பிச்சா பரவாயில்ல, தப்பிக்க வைப்பாங்களா ஜனங்கிறதான். மக்களே, தமிழ் மக்களே, நீங்களாம் தமிழர்கள், அதை உணர்ந்து ஜாதியில் விடுங்க. நான்லாம் வன்னியர் சங்கத்தில் சொத்தை பத்து இழந்தவன். என்ன எங்கள் தாத்தனுக்கு 30 ஏக்கரா, எங்கள் அப்பனுக்கு 15 ஏக்கரா. இன்னைக்கு வீதியில் நிற்கிற தெரியுதா? திருந்துங்க, 5க்கு 10க்கு விலை போகாதீங்க, தயவுசெய்து திருந்துங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து குவார்ட்டருக்கு பிரியாணிக்கு ஓட்டு போட்டு போகலாம். உன்ற குழந்தை குட்டி உங்கள் பேரம் பேச்சு நல்லா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஓட்டு போடுங்க. நல்லாளுக்கு ஓட்டு போடுங்க. மண்ணை பற்றி யோசிக்க போடுங்க, மக்களை பற்றி யோசிக்க ஓட்டு போடுங்க. ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, காற்றை சுவாசிக்க முடியல, கிராமத்தில் கொசு தொல்லை தாங்க முடியல. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது, திறந்த வெளியில் படுத்து கிடந்தோம். இன்றைக்கெல்லாம் கொசு வெள்ளை கட்டி படுத்தாலும் முடியல, கொசு வேறு தேய்ச்சாலும் முடியல. தயவுசெய்து நீங்களாம் வந்து திருந்து 10-500 ஒரு நாள் கூலி தான். நம்ம ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஓவர் டைம் கூட பார்த்துக்கலாம்.
அந்த காசை பார்க்காதீங்க, ஓட்ட போடுங்க, நாட்டை கெடுத்து விடாதீங்க. அந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாது.